அப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது, அது விசேஷமானது. அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அவருடைய பிள்ளைகளாக நம்மை சேர்த்து கொண்டதினாலே ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். என்ன விளங்கிக் கொள்றோம் சொன்னா, தேவன் மேலே நம்மேலே வைத்திருக்கிற அன்பு இருக்கிறது அவ்வளோ பெரியது, விவரித்து சொல்ல முடியாத ஒரு பெரிய அன்பு. உங்களுடைய தேவைகளை 100% அறிந்து கொள்வதற்கு எவராலும் கூட ஒரு 10% வேணா அறிந்து கொள்ளலாமே தவிர உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை குறித்து எவரும் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் 100% இருக்கிறார்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்ம நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தான் நம்முடைய அப்பாவாயிருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்வார். அப்ப தேவனோடு நம்முடைய உறவு, தகப்பனின் பிள்ளை என்ற ஒரு உறவு இருக்கிறது, அதை எந்த சக்தியால் என்ன செய்து பிரிக்க முடியாத மகிமையான உறவாய். 29 முதல் 32 வசனங்களை நான் வாசிக்க கேட்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பாவோடு கூட ஒரு பெரிய கண்காட்சிக்கு போனாராம். போய் அங்கே பொதுவாக நமக்கு தெரியுமில்ல, இப்படிப்பட்ட எக்ஸிபிஷனில், கண்காட்சியில் ஏராளமான கூட்டம் இருக்கும், ஏராளமான கூட்டம். இந்த ஏராள கூட்டத்தில் பார்த்தபோது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் இருந்தது, பல விளையாட்டுக்குரியதான பல காரியங்கள் இருந்தது, பல கடைகள் இருந்தது. இதெல்லாம் பார்த்தபோது இந்த தம்பிக்கு ஒரே குஷியாகிட்டார். குஷியாகி அப்படியே திடீர்னு ஒரு கடை பக்கம் போயிட்டார். அந்த கூட்டத்தில் அப்பாவை விட்டு அனுப்பிச்சிட்டாரு, பிரிச்சிட்டார். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது அப்பாவை காணோம். அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்றாரு. அப்பா சத்தத்தை காணும். ஓன்னு அழுகிறான் அழுகிறான் அழுகிறான், அப்பா 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 அப்பா. அப்போது அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியுமே, அந்த நேரங்களில் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிலர் போலீஸ் இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அவனை பார்த்து கையை பிடிச்சிட்டு, சரிப்பா உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பா யார்? அவன் சொல்கிறான், அது பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறான். பதில் சொல்லலை. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா எப்படியும் வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சிடுவார், எங்கள் அப்பா எப்படியும் வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சுவார் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னது போலவே அவங்க அப்பா வேர்க்க விறுவிறுத்து பரபரப்பாக வந்து பையனை பார்த்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு என்ன செய்தார், விட்டுட்டார். அப்போ அவர் சொல்றாரு, அப்போ அவன் சொல்றான், அப்பா நான் உங்களை தொலைச்சிட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, மகனே நீ தொலைந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை தொலைக்கலப்பா. நீ என்னை தொலைச்சிருக்கலாம், ஆனால் நான் உன்னை தொலைக்கலை அப்படின்னு சொல்கிறார். எப்படி பாருங்க, ஒரு தகப்பன் அவர் எப்படி பிள்ளைகளுக்கு இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். உலக பிரகாரமாகவே ஒரு அப்பா அப்படி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பரமபிதா எவ்வளவா இருக்கிறார். நாம் தொலைந்து போகலாம், ஆனால் தேவன் நம்மை தொலைந்து போக விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம், கர்த்தரை மறந்து போயிருக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. அவர் ஒருபோதும்
நம்மை கைவிடுவதில்லை. அவர் விசேஷமானவர். ஏராளமான தகப்பன்மாரை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அன்பு, தியாகம், பிரயாசம், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அநேக அப்பாமார்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த அப்பாவோ, நம்முடைய பரலோக பிதாவோ எல்லாரை காட்டிலும் மிகவும் அதிசயத்தக்கதான ஒரு தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அவருடைய கரிசனை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தியாகம், அவர் நம்மையில் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்டவரா என்னுடைய பிதா, எங்க அப்பா இப்படிப்பட்டவரா என்று சொல்லி அதிசயப்படத்தக்கதாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சுவிசேஷங்களிலே மாத்திரம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லப்படுகிற இந்த 4 சுவிசேஷங்களில் மாத்திரம் இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனை 53 முறை சொல்லுறார். என் பிதா, என் பிதா, என் பிதா என்று சொல்லுகிறார். அப்புறம் 21 முறை சொல்லுகிறார் உங்கள் பிதா என்று சொல்லுகிறார். எப்படி இயேசுவுக்கு அவர் பிதாவா இருக்கிறாரோ அதே போல நம்ம எல்லாருக்கும் அவரும், நம்ம எல்லாருக்கும் அவர் பிதாவாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆக நம்முடைய பரலோகத்தின் தேவன், யெகோவா தேவன், அகில உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய அப்பாமா இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிலையிலே நாம் அனைவரும் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது சாதாரணமானதல்ல, அசாதாரணமானது. அது மாத்திரமல்ல, அது விவரிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு உறவு. என்ன உறவுன்னு சொன்னா, அப்பா பிள்ளைகள் என்ற ஒரு சிறப்பு உறவு நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலக பிரகாரமான மனிதர்கள் பார்க்கும்போது கடவுள் என்ற போது யாரோ எவரோ என்று அவர்கள் பார்க்கும்போது, நமக்கோ அந்த தேவனோடு ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு என்றால், அப்பா பிள்ளைகள் என்ற ஒரு உறவு என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பிதா யார்? உங்க அப்பா யார்? யெகோவா தேவன் என்னுடைய அப்பாவா இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, யெகோவா தேவன் என்னுடைய அப்பாவா இருக்கிறார். அவர் பரலோக அப்பா, பரலோக பிதா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இயேசு சொல்லும்போது இவ்விதமான வார்த்தையை அவர் சொல்றார். உங்கள் பிதா என்று அதை குறிப்பிடுகிற குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். உங்கள் பிதா. அப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கிறதே, அது விசேஷமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ நாம் கடந்த காலங்களிலே நாம் எப்படி இருந்தோம் என்றால், நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்தோம். நாம் பாவிகளாய் இருந்த நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அந்த நேரத்தில் தானே நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. என்ன மாற்றம் என்று சொன்னால், ரோமர் 8:15 அதை வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் தேவனாலே நீங்கள் பிள்ளைகளாக நீங்கள் தத்து எடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சுவிகார புத்திரராயிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலே தானே நாம் தேவனாலே சுவிகார புத்திரராக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தத்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். சட்ட பிரகாரமாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தத்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். யாராலே?
சர்வ வல்லமுள்ள தேவனாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்த பிள்ளைய கூட என்ன செய்யலாம்னா, நீ என் பிள்ளை இல்லைடான்னு சொல்லிடலாம். ஆனால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்ன செய்ய முடியாது, அப்படி சொல்லவே முடியாது. நீங்களும் நானும் அந்த நிலையிலே நாம் என்ன செய்யறோம் சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய சாக்கியம் இருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள கடவுள் யாராய் இருக்கிறார், இப்பொழுது எனக்கு அப்பாவாய் இருக்கிறார் என்றதான ஒரு விளையாடப்பட்ட கிருபை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எந்த அடிப்படையில் நமக்கு உண்டாயிருக்கிறது சொன்னால் 1 யோவான் 3:1 நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அன்பு தேவன் நமக்கு பாவிகளாய் அக்கிரமக்காரராய் தேவனை விட்டு தூரமாய் இருந்த நமக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை சேர்த்து கொண்டதினாலே ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். என்ன விளங்கிக் கொள்கிறோம் சொன்னா, தேவன் என் மேலே நம்மேலே வைத்திருக்கிற அன்பு இருக்கிறது எவ்வளோ பெரியது, விவரித்து சொல்ல முடியாத ஒரு பெரிய அன்பு, அந்த விவரிக்க முடியாத அன்பு. அப்போ உண்மையில் பிதாவாகி தேவன் நம்மேல் அவ்வளவாய் என்ன செய்திருக்கிறாராம், அவர் அன்பு கூறுகிறவராயிருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் யாரோ இருந்த நம்மை இவ்விதமாய் மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். எவ்வளவு விசேஷமான பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள், முன்பதாக நாம் எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அப்படி பிள்ளைகளாய் மாறுவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சத்துருக்கள். நாம் எல்லாம் தேவனுக்கு சத்துருக்கள், எதிரிகளாய் இருந்தோம். தேவனால் பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அப்படி பெரியதாக இருந்தது. நம்முடைய பாவங்கள் அதிகமாக இருந்தபடியினாலே தேவனாலே பகைக்கப்படக்கூடிய ஒரு சத்துருக்களாய் நாம் இருந்தோம். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் யாரா இருந்தோம்னா, பாவத்துக்கு அடிமைகள். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை. நம்ம அடிமை. பாவம் நம்ம அடிமையாக்கி வைத்திருந்தது. அந்த பாவத்திற்கு உட்பட்டு நாம் பாவம் செய்து கொண்டே இருந்தோம். பாவம் 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 நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. நாம் விடுதலை பெற முடியாமல் தப்பித்து கொண்டு இருந்தோம். இந்த பாவத்தின் விளைவாக நமக்கு ஒன்று காத்திருந்தது. என்னவென்று சொன்னால், நரக ஆக்கினை நமக்கு காத்திருந்தது. நரக ஆக்கினை செய்யப்பட்டது காத்திருந்தது. இப்படிப்பட்ட நம்ம தான் இப்படிப்பட்ட நிலையில் தேவனுக்கு சத்துருக்களாய், பாவத்துக்கு அடிமைகளாய், நரக ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மேலே தேவனுடைய அன்பு கிருபை வந்தபடியினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டப்பட்டது. அவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. தேவனுடைய முதுகு பின்னாலே அவர்கள் எரியப்பட்டு விட்டது. இனி திரும்ப பார்க்க மாட்டார் என்ற நிலையிலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நரக தண்டனை நமக்கு இல்லை என்றதான ஒரு நிச்சயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய பிள்ளை என்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கற்பனை பண்ண முடியாது. எப்படி தேவன் நம்மை அவருடைய பிள்ளை என்று அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மை அதுதான், உண்மை அதுதான், உண்மை அதுதான். என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு யூதனை பார்த்து, நீ யூதன், நீ எப்படி தேவனை கூப்பிட உன்னாலே முடியும் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், யெகோவா தேவன் என்றது அவனால் கூப்பிட முடியும், கர்த்தர் என்றுதான் அவனால் கூப்பிட முடியும். ஆனால் இயேசு ஒருவர் தான் இந்த பூமியில் இருந்தபோது என்னுடைய பிதா என்று சொன்னார்.
அந்த நாட்களிலே தேவனை பார்த்து நடுங்கினார்கள், பயந்தார்கள், திகில் கொண்டார்கள். பக்கத்திலே நெருங்குவதற்கு அவரால் முடியாத நிலை இருந்தது. ஒரு யூதனுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பயங்கரமானவர், அணுக முடியாதவர், அவர் யெகோவா. ஆனால் இயேசு அவர் பூமியில் இருந்தபோது அவர் சொல்லுகிறார், என் பிதா, என் பிதா. அவர் யெகோவா தான், ஆனால் எனக்கு யார் அப்பா என்று சொன்னார். இப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அதே போல நமக்கு அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் யாரா இருக்கிறார் சொன்னா அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால தான் நாம் சொல்றோம், ஒரு பெரிய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, நடந்திருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய அப்பாவாக என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த உறவு, அப்பா பிள்ளை என்ற உறவு எவ்வளவு காலம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒரு தகப்பன் இருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள உறவு எவ்வளவு காலம் இருக்கும் என்று சொன்னால், யாரோ ஒருவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அந்த உறவு இருக்கும். அதுக்கப்புறம் பரலோகத்தில் போனால் யாரா இருப்பீங்க? தேவ தூதரை போல இருப்போம். கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. ஆனால் இந்த உறவு இருக்குதே, தகப்பன் பிள்ளை என்ற உறவு இருக்குதே, அது எப்படிப்பட்ட உறவு என்று சொன்னால் தற்காலிகமானதல்ல, குறிப்பிட்ட காலத்துக்குரியதல்ல, அது நித்திய காலமாய் இருக்கக்கூடிய உறவு. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரே, இந்த உறவு இந்த உலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் உள்ளது அல்ல, அது என்ன நித்திய காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் வருஷம் நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம், அப்புறம் நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. இந்த கான்ட்ராக்ட்லாம் ஆண்டுகிட்ட கிடையாது. உனக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன சொன்னா நித்திய உறவுப்பா, நீ நித்தியமா என்னுடைய பிள்ளை, நித்தியமா நான் உனக்கு தகப்பன் என்ற நிலையிலே நித்திய காலமான உறவாய் இருக்கிறது. யோவான் 10:28 வாசிக்கிறோம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. அப்போ ஒருவரும் எந்த சக்தியும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை அவருடைய கரத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்ப தேவனோடு நம்முடைய உறவு, தகப்பனின் பிள்ளை என்ற ஒரு உறவு இருக்கிறது, அதை எந்த சக்தியால் என்ன செய்யாது பிரிக்க முடியாத, அது நித்திய நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மகிமையான உறவாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு தகப்பன் பிள்ளை என்றதான ஒரு உறவாய் இருக்கிறது. அந்த நிலையிலே தேவன் நம்ம எல்லாம் பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. தேவன் தன்னை பிதா என்று சொன்னது மாத்திரமல்ல, பிதா என்று சொல்லும்போது அந்த தேவனுக்கு அநேக அவருடைய பொறுப்புகளை நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு அநேக பொறுப்புகள் தகப்பன்ற நிலையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவுக்கு எப்படி பல பொறுப்புகள், பிள்ளைகளை குறித்ததான பொறுப்புகள் இருக்கிறதோ, அதே போல பரலோக தகப்பனுக்கும் நம்மை குறித்ததான நிறைய பொறுப்புகளை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும், எந்தெந்த காலத்தில் செய்ய வேண்டும், இவைகளெல்லாம் தெளிவாக அவர் நினைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நம்முடைய தகப்பனை குறித்து சொல்லும்போது இயேசு அந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்றார், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து சொல்லி வரும்போது நல்ல பிதாவானவர் அப்படின்னு சொல்றார். நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பா என்று சொன்னால் நல்ல அப்பா, நல்ல அப்பா, நல்ல அப்பா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நமக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க, அப்பா உங்களை போல உலகத்தில் ஒருவர் இல்லை, நீங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டு வரிய பாக்கியம், நீங்க தான் ஹீரோ ஹீரோ அப்படி எல்லாம் போடுவாங்க. எப்போ? ஃபாதர்ஸ் டேல போடுவாங்க.
ஆனா நிரந்தரமான நல்ல அப்பா யாருன்னு சொன்னா நம்முடைய பரலோக அப்பா தான் நிரந்தரமாய் நல்ல அப்பா. உண்மைதானா? உண்மைதானா? கலையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் எப்பொழுதுமே நல்ல தகப்பன் தான். அவர் நிரந்தரமான தகப்பன். அல்லேலூயா. அப்பா எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் தகப்பன் தினத்துல என்ன செய்வாங்க? நல்ல அப்பா தான் சொல்லுவாங்க. ஆனா பிதாவாகிய தேவன், ஏகோவா தேவன் எல்லா காலங்களிலும் ஒரு நல்ல அப்பாவாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் சொன்னா ரொம்ப அக்கறை உள்ளவர். நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன தேவை என்பதை மிகவும் தெளிவாய் அறிந்திருக்கிற ஒரு அப்பாவாக இருக்கிறார். அப்பா, உனக்கு எது கிடையாது, ஏன் அதுக்கு இதுக்கு? இவர் அப்படிப்பட்ட பிதா கிடையாது. நம்முடைய தேவைகள் எவைகளெல்லாம் நமக்கு தேவையோ அவைகள் எல்லாம் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை எல்லாம் யாரிடத்துல போய் சொல்லுவது, எவர்கிட்ட போய் கேட்பது? நம்மை புரிந்து கொண்டது யார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உங்களை 100% புரிந்து கொள்வதற்கு எவராலும் முடியாது. உங்களுடைய தேவைகளை 100% அறிந்து கொள்வதற்கு எவராலும் கூடாது. ஒரு 10% வேணா அறிந்து கொள்ளலாமே தவிர உங்களை வாழ்க்கையினுடைய தேவைகளை குறித்து எவரும் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் 100% இருக்கிறார்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. என்னென்ன தேவை, உங்களுடைய பொருளாதார நிலையில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய பொருளாதார நிலைகளை நீங்க நினைப்பீங்க, நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு இவ்வளவு பண தேவை இருக்குதே, இவ்வளவு காரியம் இருக்குதே. இவைகளை எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதே போல உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கு தெரியும்? சொல்லுவாங்க, தலை அவனவனுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தாதான் என்ன செய்யும் அவனவனுக்கு தெரியும். அது வரைக்கும் தலைவலியா காய்ச்சலா யாருக்கும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனுடைய சரத்துள்ள பிரச்சனைகளை யாருமே மற்றவருடைய சரத்துள்ள பிரச்சனைகள் 100% அறிந்து கொள்ள முடியாது. என்ன செய்யுது, என்னப்பா செய்யுது, என்ன பிரதர் செய்யுது, என்ன கஷ்டம் சொல்லுங்க, ஒரு மாதிரி வருது. இவருக்கு ஒரு மாதிரின்னா என்னன்னு தெரியாது. அவருக்கு வர்ற மாதிரி அவருக்கு தான் என்ன செய்யும் தெரியும். உடலில் என்ன பிரச்சனை அவருக்கு தெரியாது, என்ன வேதனை என்ன பிரச்சனை தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம் உடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரியாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. என்ன பிரச்சனை, உனக்கு எந்த இடத்துல வலி இருக்குது, அதனால உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற வேதனைகள் என்ன, எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் அப்பா அறிந்தவர் அப்பாவாக இணைசுகிறார். அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இடத்தில் பார்க்கும்போது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். அப்போ மனிதர்கள் முகத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் இவரோ உணர்வு சார்ந்த உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உணர்ச்சிகளே உங்க பிரச்சனை என்ன, உங்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்கிறது, உங்கள் உணர்ச்சியில நீங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன, சோர்வா கவலையா பயமா, எதிர்காலத்தை குறித்த பயமா, இவைகளை எல்லாம் அவர் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அதான் அடிக்கடி ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதே. ஏன் சொல்றார்? இப்படிங்க பயப்படாதே ஏன் சொல்றார்? ஏன்னா நம்முடைய உணர்வுகளை அவர் அழகாக தெளிவாக அறிந்து வைத்தார். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள் ஜெபம் பண்ண முடியலையா? ஆவியிலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்தில் என்னென்ன நிலையில் இருக்கிறீர்கள், உங்களை எப்படி எப்படி எந்தெந்த விதங்களிலே உங்களை உருவாக்க வேண்டும், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் நினைத்திருக்கிறார், எல்லாம் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொல்லும்போது 138 சங்கீதம் 1 வசனத்தில் அவர் சொல்லும்போது அவர் சொல்றார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை குறித்து எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். உங்களுடைய சரப்பிரகாரமான பிரச்சனை, உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆவிக்குரிய பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்க அம்மா அல்லது உங்க அப்பா கேட்பார், ஏன் ஒரு மாதிரி இவன் இருக்கான்? அப்பா வருவார், அம்மா பார்த்து கேட்பார், இவன் ஏன் ஒரு மாதிரி உக்காந்துருக்கான்? ஒரு மாதிரி உக்காந்துருக்கு தான் தெரியுமே தவிர அவன் பிரச்சனை அவருக்கு தெரியாது. சொன்னா தெரியும். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கோ ஏன் எதனாலே இந்த பிரச்சனை என்பதும் அவர் அழகாய் தெரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் தெரிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லது நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையினுடையதான பிரச்சனைகளை தீர்க்க அல்லது நம்முடைய காரியத்திலே அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுடையவராக என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சோதனை அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய சந்திக்கிற பிரச்சனைகளிலே நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர் யார் என்றால் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர், நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தர். நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றையும் அவர்தான் படைத்திருக்கிறார். அவர் எல்லாம் வினைச்சதும் அவரால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆமென். ஆண்டவர் நிறைய காரியங்களை வாசித்து பாருங்க. ஒரு மனிதன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று ஊழியம் செய்கிறான். ஒரு மனிதன் வைராக்கியமாய் இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறான். தேசத்தில் எங்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான பஞ்சம். சமாரியா தேசத்தில் கடுமையான பஞ்சம். அரண்மனையிலே கூட ஆகாரம் இல்லை. எல்லாரும் பசியினாலே பஞ்சத்தினாலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மிருகங்கள் மடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் அவன் எப்படி இருக்கிறான் சொன்னா, நன்றாய் சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு அவன் சுகமாய் இருக்கிறான். யார் அது? எலியா. அவனை ஆண்டவர் செய்ய பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறபடியினாலே, அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலே தேவன் அனுதினமும் அவனை விசாரித்து ஒரு அற்புதமான காரியத்தின் மூலமாக அவனுடைய தேவையை சந்தித்து அவனுடைய ஜீவனை காப்பாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எலியாவை குறித்து அவருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவரை பற்றி என்ன அக்கறை? அவனுக்கு விசேஷமானவன். நீங்களும் நானும் அப்படித்தான். தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர். தேவன் நம்ம என்ன விசேஷ விதமாய் நம்மை நடத்த உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. லாசரு அவர் சுகவீனமாக இருந்தார், காய்ச்சலில் இருந்தார். ஆனால் திடீர்னு நினைச்சுட்டா மரிச்சு போனார். இயேசு போறார் பாருங்க. இயேசு அங்கே போகிறார். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. ஆனால் இங்கே இந்த இருவரை பார்க்கிறார். மார்த்தாளை பார்க்கிறார், மரியாளை பார்க்கிறார், அவருடைய கண்ணீரை பார்க்கிறார். பார்த்து இயேசு அந்த மரித்த லாசருவை
அவர் உயிரோடு கூட எழுப்புறதை நம்ம பார்க்கிறோம். கல்லறையை திறக்க சொல்றார். அப்போ சகோதரி சொல்றாங்க, நாருமே 4 நாளாச்சே, ஏதாவது இப்ப போய் பார்க்கறதுக்கு என்ன ஆண்டவர் இருக்குது, பார்க்க முடிய பக்கத்தில் போக முடியாது. சரீரம் என்ன செய்யும், நாரும். அந்த காலத்தில் ஃப்ரீசராக இருந்தது வச்சு பார்க்கறதுக்கு நாருமே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டு ஒரு அற்புதத்தை செய்ததை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். போஷிக்கவும் வல்லவர், உயிரோடு எழுப்பவும் வல்லவர், அற்புத சுகத்தை கொடுக்க வல்லவர், நமக்காக எதையும் செய்ய வல்லவர். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற மாத்திரமல்ல, இயற்கைக்கு மேலான நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னுடைய அப்பா, ஏனென்றால் அவருடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் செய்வார், நமக்காக யாவை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அருமையான வசனத்தை ஆவியானவர் நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், கவனிங்க, நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்கு செய்ய வல்லவர். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, நம்ம ஜெபம் பண்ணுவதற்கும் நம்ம நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தான் நம்முடைய அப்பாவாயிருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றதுக்கும் அதிகமாக, நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நல்ல அப்பா, அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு அப்பாவாயிருக்கிறார். அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. என்ன அற்புதமான தேவனை நாம் உடையவராக இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அது மாத்திரமல்ல, அவரை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவரை அணுகக்கூடிய நிலையில் அவர் நமக்கு இருக்கிறார். அதான் ரொம்ப விசேஷமானது. அவர் அப்பா, அவர் நம்மை அறிந்திருக்கிறவர், நமக்கு எதை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறவர். அது மாத்திரமல்ல, எந்த நேரத்திலையும் அணுகக்கூடியவராய் என்ன செய்றார், அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம அப்பாவை எல்லா நேரமும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இது பண்ண முடியாது. ஏய் போடா, நான் வேலைக்கு போக வேண்டாமா, வேலைக்கு போயிட்டு வர்றேன் சொல்லுவார் அப்பா. அநேக சமயங்களில் பிள்ளைகள் அப்பாவை என்ன செய்ய முடியாது, பார்க்கறே அடித்துதான் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான் அப்பாவை பார்க்க முடியும். ஏன்னா அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி போயிடுவார், தூங்குனதுக்கு அப்புறம் வருவார். இப்படி சில அப்பாங்களாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம அப்பா எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், ஒரு அருமையான வார்த்தையை அவருக்கு நமக்கு சொல்றார். என்ன சொல்றார்? எபிரேயர் 13:5 பின்பகுதி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பக்கத்தை பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிட. அப்ப என்ன செய்யிருக்கிறாரு? பக்கத்துல இருந்து நம்ம கையை பிடிச்சு இருக்கிறாரு, பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு நினைச்சுக்கிறார். அவர் சொல்லுகிறத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அவர் எப்பொழுது நம்ம அருகாமையிலேயே இருக்கிறார், எப்பொழுது நம்ம அருகாமையிலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்த இருக்கிறது. கொஞ்ச நேரம் கூட அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆகையினாலே அவரோடு எப்பொழுதும் பேசலாம், எப்பொழுதும் அவரை அணுகலாம், எப்பொழுதும் கேட்கலாம், எப்பொழுதும் உதவி பெறலாம், எப்பொழுதும் அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எந்த நிலையிலும் அவர் நமக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு வாலிபன், கல்லூரி மாணவன் ஒரு முறை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன்,
படிப்பு நிமித்தமாக கல்லூரிக்கு அவன் ஒரு பட்டணத்தில் போய் என்ன செய்கிறான், அவன் படிக்க போயிருக்கிறான். ஒரு நாள் அப்பாவுக்கு கிராமத்தில் இருக்கிற அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, அப்பா ஒரு அவசரமான ஒரு தேவை இருக்காப்பா, கண்டிப்பாக அதை என்ன செய்யணும், நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலை, இறுதி நாள் வந்துருச்சு, ஃபீஸ் கட்டணும். அது மாத்திரமல்ல, எக்ஸாமுக்கு படம் கட்ட வேண்டியது லாஸ்ட் டேட், இது கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லைப்பா, எப்படி ஆகில என்ன செய்யுங்க. அப்பா எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கேட்டுட்டு சொன்னார், அப்பா மகனே நீ கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் டான்னு அவன் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்து பணம் வந்துருச்சு. உடனே அவன் கல்லூரியில் கட்ட வேண்டிய கல்லூரி கட்டணத்தை, தேர்வு கட்டணத்தை எல்லாம் நினைச்சிட்டான், கட்டி முடிச்சிட்டான். அவன் காலேஜில் நினைச்சிட்டாருன்னா எக்ஸாம் எழுதி லீவுக்கு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தபோது பார்த்தா வீட்டில் பசுவை காணோம். ஒரே ஒரு பசு வச்சுருந்தாங்க. அந்த பசு மாடை காணோம். என்னப்பா ஆச்சு? அப்பா உனக்கு தேவை, இந்த தேவையை சந்திக்கணும், எனக்கு வேறு வழி இல்லை, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நீ கஷ்டப்படுறத விரும்பலை, அதனால் விற்று உடனே நினைச்சிட்டேன், கட்டிட்டேன். அல்லேலூயா. அப்பா உலகப்பிரகாரமான ஒரு அப்பா ஒரு பிள்ளை கஷ்டப்படும் போது எப்படியாக அந்த பிள்ளையுடைய தேவையை சந்திச்சிடார். அப்படியானால் சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்த வைத்து பாடுபட்டு மறிக்க வைத்து நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக்கி அது மூலமாய் சுவீகார புத்திரராக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம மேல அன்பும் அக்கறையும் உள்ள நம்முடைய நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பரமபிதா எவ்வளவு அற்புதமாக நமக்கு செய்ய வல்லவர். அவரால் அதைத்தான் செய்ய முடிஞ்சது. ஆனால் பரமபிதாவோ நம்முடைய தேவைக்காக எந்த அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். அவர் எப்படி நிறைவேற்ற அவர் வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு துதியும் சோத்திரம் மகிமையும் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதா. அப்ப இப்படிப்பட்டதான அப்பாவை நாம் உடையவராய் இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய கடமை என்று இருக்கிறது. இப்படிப்பட்டதான நிலையில் நம்முடைய அப்பா இருக்கிறார். அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உறவு, அப்பா பிள்ளை என்றதான உறவு. அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நமக்காக எதையும் செய்ய அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் அவர் உங்களுக்குள்ளே அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார், செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவராய் இருக்கும் போது இந்த நிலையில் நாம் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பாட்ட எப்படி நடந்து கொள்ளணும், அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரலோக அப்பாவிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் லூக்கா 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். என்ன செய்யாதீங்க, சந்தேகப்படாதீங்க. அவருக்கு ஒரு ஒரு பிடிக்காத ஒரு காரியம் என்ன சொன்னா, அந்த நம்முடைய பரலோக அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன சொன்னா, அவரை சந்தேகப்படுவது. அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, அவர் என்னை நேசிக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா, என் ஜெபத்துக்கு கேட்பாரா, எனக்கு பதில் கொடுப்பாரா என்று என்ன செய்யாதீங்க, சந்தேகப்படாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். பிதாவை நம்புங்க. அவருடைய அப்பா, அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார், என்னுடைய
காரியத்தை எல்லாம் அற்புதமா எனக்கு நிறைவேற்ற வல்லவர், அவரால் முடியும். என்னுடைய ஆவிக்குரிய தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்ப தேவைகள், சர்வபிரகாரமான தேவைகள், பொருளாதார தேவைகள் எவைகளாய் இருந்தாலும் அவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். ஆண்டு சொல்றாரு, சந்தேகம் மட்டும் உனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஃபோன் பண்ணி தன் கல்லூரி கட்டணத்திற்காக, தேர்வு கட்டணத்திற்காக ஃபோன் பண்ணின உடனேயே தகப்பன் எந்த தியாகமும் செய்து தன் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுமானால், தேவையை சந்திக்க முடியுமானால், சர்வத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் நமக்காக எதையும் செய்ய, எப்படியும் செய்ய அவர் வல்லவராகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்பணும் அவரை. எப்ப நம்பணும்? நமக்கு சூழ்நிலைகள் சரியா இருந்தாலும் நம்பணும். சூழ்நிலைகள் ஒண்ணுமே சரியில்லைன்னு வச்சுங்க, அப்படி நம்பணும். நடக்கிறதுக்கு அப்படியே ஒரு நம்பிக்கை வருது, நம்புங்க. நடக்கிறதுக்கு நம்பிக்கையே இல்லையா, அப்படி நம்புங்க. வனாந்திரத்தில் நீங்க நடக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்புங்க. ஆண்டவர் வானத்தின் மன்னாவை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். செங்கடல் முன்பதாக இருக்கிறது, போக முடியல, நம்புங்க. செங்கடலை ரெண்டாய் பிளந்து அவைகள் நடுவிலே ஒரு வழியை திறக்க அவர் உங்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில சந்தேகப்படாம அவரை விசுவாசிங்க. அவர் அப்பா, அப்பா அப்பா என அப்பா எனக்காக செய்வார் என்றதான அந்த விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பிசாசு சொல்லுவான், ஏய் நீ அவருக்கு எப்படி பிள்ளையா இருக்க முடியும், அப்படியாக்க இப்படியாக்க, நான் எப்படி இருந்தாலும் அவருக்கு பிள்ளை தான். கை ஊத்தி அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் எப்படி இருந்தாலும் யாருக்கு பிள்ளை தான்? என் அப்பாவுக்கு நான் பிள்ளை தான். அவர் எனக்காக எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவ. இரண்டாவதாக நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். ஒன்று, நாம் சந்தேகப்படாமல் அவர் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் என்ன சொல்றார் பாருங்க, லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். மத்தேயுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யார் முதலிடம் என்ற நிலை வரும்போது யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் யாருக்கு? நமக்கு பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். தேவனுக்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. வேதத்தை வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொல்வதனால் அல்ல, அல்லது யாரையும் நம்ம பின்பற்றி அல்ல. வேதம் நம்மை குறித்து எப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அந்த வேத வசனப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற வாழ்க்கை நமக்குள் இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை, அன்னைதின வாழ்க்கையில ஜெபம். தேவனை சந்திக்கணும், அவரோட பேசணும், நேரம் செலவு பண்ணணும். சொல்லக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக சமயங்கள்ல கேட்பான், சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லை பாஸ்டர். பிரதர் எனக்கு டைம் இல்லை பிரதர். ஏங்க எனக்கு டைம் இல்லைங்க. அப்போ ஒரு கேள்வி, இப்படி ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, உனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருந்துச்சா, தூங்குறதுக்கு நேரம் இருந்துச்சா, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறதுக்கு நேரம் இருந்துச்சா, செல்ஃபோனில் நேரம் இருந்துச்சா?
ஏன் அதுக்குள்ள உனக்கு நேரம் இருந்துச்சு? நீ நேரத்தை ஒதுக்கினாய் ஆகினா அதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு இது என்ன செய்யற? நேரம் ஒதுக்கலை. முதலாவது என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு நேரத்தை கொடுங்க. பக்கத்து ஜெபத்துக்கு நேரத்தை கொடுங்க. அப்பாவோடு பேசுங்க. அவர் காத்திருக்கிறார். அவரோடு பேசுங்க. அவர் பேசுறத கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அதே போல சபை கூடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சபை கூடுதல், சபையில் நடக்கக்கூடிய கூட்டங்கள், இவைகளிலே நாம் முக்கியத்துவம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. அங்கே ஆரம்ப சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதி அப்போஸ்தல சபைகளில் பார்த்தீங்கன்னா ஜனங்க போய் சபையிலே தான் கிடப்பாங்க. சபையிலே கிடந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்கும், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, விசுவாசிகள் சனிக்கிழமை வந்தாங்கன்னா காத்திருப்பு கூட்டம் வந்து நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்திருந்துட்டு அதிகாலை ஜெபம் முடித்து ஆராதனை முடித்து 9 மணிக்கு ஆரம்பித்தாக்க 1:30 மணி 2 மணிக்கு ஆராதனை முடித்து சண்டே கிளாஸ் எடுத்துட்டு சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு மாலை கூட்டம் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. நான் அன்றைக்கு ஒரு பாஸ்டர்ஸ் விசிட் போயிருந்தேன். நம்ம அசம்பிளி சாப்கார் சபையில் ஒரு பாஸ்டரை பார்த்தேன். அப்போ பார்த்தபோது அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, எப்படி ஊழியம்னு சொன்னார். பாஸ்டர், எங்கள் ஜனங்கள்லாம் சனிக்கிழமை வந்துடுவாங்க பாஸ்டர். காத்திருப்பு கூட்டம் நடக்கும். நைட்டு தங்கிடுவாங்க. காலையில் 5 மணி ஜெபம் இருக்கும், ஆராதனை இருக்கும், சாயந்தரம் ஊழியம் இருக்கும். சாயந்தரம் கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் போவாங்க. அப்படியா? எப்படி? நான் சொல்லிடுவேன் பாஸ்டர், உங்களுக்கு இது செட் ஆகலைன்னா வேறு சபை இருக்குது, பக்கத்தில் இன்னொரு ஏஜி சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு போயிருன்னு சொல்லிடுவேன் பாஸ்டர். ஆனால் அவங்களுக்கு சாலிடான ஆட்கள் வர்றாங்க. வேணா உங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த பாஸ்டர்கிட்ட என்ன நான் வர சொல்கிறேன். இப்பயும் இருக்கிறாங்க ஜனங்கள், இப்பயும் இருக்கிறாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் வந்தானா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலே அவர்கள் ஆண்டுக்குள் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? நாம் கூட்டங்களிலே எல்லா கூட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் பங்கு பெற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிரு. இது நம்முடைய கடமை, நம்ம செய்ய வேண்டியது. அல்லேலூயா. அதே போல் ஊழியம் செய்யணும். நம்ம எல்லாருமே அந்த கட்டளை நிறைவேற்றணும். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள். இந்த கட்டளை என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இன்னொன்று, நான் கிறிஸ்துவின் சரத்தில் ஒரு அவயவமாக இருக்கிறோம். நாம் அவயவம் என்ற நிலைகளிலே நாம் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய வேண்டிய ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும்? செய்து நாம் சரீரம் வளர்வதற்கு ஏதுவான கிரிகளை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் நடப்பிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு ஒன்று வெளிப்படுத்துகிற தேவ சித்தத்தை நாம் செய்கிறவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான காரியம், நம்முடைய கடமை. ஒன்று, சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசிக்க வேண்டும். 2வது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இதை செய்தால் நாம் பிதாவை அறிந்திருப்போம். பிதாவை அறிந்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. பிதாவை எப்படி அறிந்திருப்பீங்க? ஆமா, அவர் உண்மையிலேயே எனக்கு நல்ல பிதா தான், எனக்கு நல்ல அப்பா, என்னோடு இருக்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறாரு, என்னோடு பேசுறாரு, என்னோடு நடக்கிறாரு, என் தேவையை சந்திக்கிறாரு, பிரச்சனையை மாற்றுகிறார், எனக்கு வேண்டிய சகலத்தையும் செய்கிறார் என்ற நிலையிலே நீங்கள் அவரை என்ன செய்ய முடியும்? நீங்க அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் சமூகத்தை முதலிடம் கொடுக்கறவங்க ஒப்பு கொடுங்க. இவ்வளோ பெரிய அருமையான அப்பா இருக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியம் தான். ஒன்று, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்.
இரண்டாவது அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு சின்ன பையன், அவங்களுடைய அப்பா, இந்த 2 பேர் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழல் இருந்து, அந்த காலங்கள் என்ன சொன்னால், அந்த காலங்களில் இப்படிப்பட்ட பாலங்கள்லாம் கிடையாது. ஒரு சின்ன மரப்பாலம், நான் நினைக்கிற ஒரு மரமாக கூட இருந்திருக்கலாம். அப்போது இதில் 2 பேர் நினைச்சுறாங்க, நடந்து போகிறாங்க. அப்பா முன்னாடி போகிறார், பையன் பின்னாடி போகிறார். அந்த நேரத்தில் பலத்த காற்று, பயங்கரமான ஒரு காற்று அடிச்சு பாலம் அப்படியே லேசாக அசைய ஆரம்பிச்சது. பையன் பயந்து நடுங்கிட்டான். அப்பா சொல்ற, ஏய் கையை பிடிச்சிக்கோ. அவன் அதை சட்டை பண்ண அப்படியே நடுங்கிக்கிட்டே நிற்கிறான். அப்புறம் அப்பா அவன் கையை பிடிச்சிக்கிட்டார். பிடிச்ச உடனே பிடிச்ச உடனே தைரியம் அப்படியே கடந்து போயிட்டான். அப்பா கேட்டாரு, ஏய் நான் தான் உன்னை என் கையை பிடிக்க சொன்னேனே, ஏன் பிடிக்கல? அவன் சொன்னான், அப்பா நான் உங்க கையை பிடிச்சிருந்தா நான் கையை விட்டுருப்பேன். ஆனால் நீங்கள் கையை பிடிச்சிங்கன்னா நீ ஒருபோதும் விடவே மாட்டீங்கப்பா. அதனால தான் நீங்கள் பிடிக்கிறதுக்காக காத்திருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம அவ கையை பிடிக்கலை, அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரமபிதா நம்ம கையை பிடித்திருக்கிறார். நம்ம அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுதிட்டு ஜெபமானோம். Glory to God. உன் கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்ல அப்பா, நல்ல அப்பா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், மிகவும் அதிசயமானவர், எந்த நேரத்திலும் அணுகக்கூடியவர். இப்படிப்பட்டவர் தான் அப்படி அப்பா. அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டோம், அவர் நம்ம கையை பிடிச்சுக்கிட்டோம். பிடிச்ச கை விட மாட்டார், கையை பிடிச்ச விடவே மாட்டார், நித்தியமாய் நடத்துவார். எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரே, நீங்க நல்ல பிதா. ஆண்டவரே, நீங்க நல்ல பிதா. ஆண்டவரே, நல்ல பிதா. ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில சோர்வுகள், கலக்கங்கள், பயங்கள், தேவைகள், விரக்திகள், இவைகளெல்லாம் இருக்கும். அநேக சமயம் என்ன செய்யுதுன்னு தெரியாத நிலை இருக்கும். உங்க உள்ள சோர்ந்து போயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன், எல்லாம் அறிந்திருக்கிறேன், உன் காரியம் எல்லாம் அறிந்து வச்சிருக்கிறேன், உன் காரியம் பூரா அறிந்து வைத்திருக்கிறேன், நான் உனக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. Glory to God. நம்ம அவர் கையை பிடிக்கல, அவர் நம்ம கையை பிடித்திருக்கிறார். நம்ம அவர் கையை பிடிக்கல, அவர் நம் கையை பிடித்திருக்கிறார். அந்த கை உறுதியான கை, அவருடைய கை வல்லமையுள்ள கை, நம்ம ஒருபோதும் கைவிடாத கை. ஹல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் அவர் அணுகலாம், எந்த நேரத்தில் அவர்கிட்ட பேசலாம், எந்த நேரத்தில் நமக்கு ஒத்தாசை வரும், எந்த நேரத்தில் நமக்கு உதவி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரெந்த ஜீவன் நன்றோ, நீரெந்த ஜீவன் நன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா. கைகளை நல்லா உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்க கையை பிடிச்சிருக்கிறார், உறுதியா பிடிச்சிருக்கிறார். உங்களை குறித்து எல்லாம் அறிந்திருக்கிறவர், உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து அற்புதமாய் நடத்துவார். பிதாவே, எப்படிப்பட்ட அப்பா என்பதை நாங்கள் அறியும்படி எங்கள் இருதயத்தை திறந்தபடியினால், எங்கள் சிந்தையை திறந்தபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, எல்லாருடைய அவிசுவாசத்தையும் சந்தேகங்களையும் எடுத்து போட்டு இன்னும் அதிகமாய் உம்முடைய விசுவாசமாய் இருக்கவும், உமக்குரிய இடத்தை நாங்கள் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை தரவே நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதா, இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் காண உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.